நான் எழுதியதை படிக்கச் சொல்லுகிறேன். நீங்கள் மனச்சோர்வில் இருந்தால் மற்றவர்களை உருவாக்கும் அழுத்தத்தை நீங்கள் சமாளிக்க முடியாது. நீங்கள் மனச்சோர்வில் இருந்தால் மற்றவர்களை உருவாக்கும் அழுத்தத்தை நீங்கள் சமாளிக்க முடியாது. நீங்கள் வலியில் இருந்தால் மற்றவர்களை உருவாக்குவதில் கிடைக்கும் பலனை நீங்கள் காண முடியாது. நீங்கள் எரிச்சலாக இருந்தால் நீங்கள் மதிப்பீடு செய்வீர்கள், ஆனால் மற்றவர்களை உருவாக்க மாட்டீர்கள். நீங்கள் உடைந்திருந்தால் எந்த வழியிலும் மற்றவர்களை உருவாக்க முடியாது. மற்றவர்களை உருவாக்க நீங்கள் முதலில் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் உயிருள்ள கற்களாக மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துவுடன் சேர்ந்து ஒன்றாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அவரை விட்டு பிரிந்து அல்ல. ஏன்? அவர் இதை செய்கிறார். நீங்கள் தயார் இருந்தால் அவர் உங்களை பயன்படுத்துவார். உங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை அழைக்கும் போது அவரிடம் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். சாமுவேல், சாமுவேல், இங்கே இருக்கிறேன் என் ஆண்டவரே. நீங்கள் 3.5 வயது இல்லை, உங்களை பயன்படுத்த முடியாது. இல்லை, இன்னும் அவர் உங்களை பயன்படுத்த முடியும். ஆபிரகாம், ஆபிரகாம், இருக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் 99 வயதாக இருக்கிறீர்கள், உங்களை பயன்படுத்த முடியாது. இல்லை, கடவுள் சொல்றார், நான் உங்களை வேலை செய்ய ஆரம்பிக்கட்டும். அதனால 99 பேரின் அழைப்புக்கு பதில் சொல்ல நீங்கள் தயார் இருந்தால் கடவுள் உங்களை பயன்படுத்துவார். அந்த மனச்சோர்வை விளக்குங்கள். அந்த அழுத்தத்தை நீங்கள் சமாளிக்க முடியும். நீங்கள் முடியும். கடவுள் உங்களை பார்த்திருக்கிறார். மற்றும் கூடரதோகோனி, கடவுள் உங்களை பயன்படுத்த போகிறார். அதனால தான் கடவுள் உங்களை சோதிக்கிறார். நீங்கள் அந்த அழுத்தத்தை சமாளிக்க முடியுமா என்று பார்க்க. ஹல்லேலூயா.